ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை நீங்களே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் கவிதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா தெலுங்கு வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க தேயிலை தோட்டம் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க வரக்கூடியவர் தன்னை போலவே ஒரு விவசாய வேலை பார்த்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய முதல் கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்க. ஏன்னா இவங்க தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறதுனால வேலைக்கு போயிட்டு இருந்தவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்படுறதாகவும் தனிமையில் இருக்கிறதாகவும், அதனால் இவங்களுக்குன்னு இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணதாகவும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் நல்ல குணமானவராக இருக்கணும், வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா தனபாக்கியம், வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தெலுங்கு வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக ஒரு 5-6 மாடுக்கு மேலே வச்சு பால் வியாபாரம் பார்த்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. என்னோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணம் ஆகி ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணை குழந்தையிலே விட்டுட்டு தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பொண்ணும் இவங்ககிட்ட சொல்லாமே படிக்க வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இவங்க அவங்க கூட பேசுகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாருக்காகவும் இனிமேல் தனக்காக வாழணும்னு ஒரு முடிவு எடுத்து அதனால் இப்போ இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 2-3 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் விவசாயம் பார்த்துட்டு இவங்க பால் வியாபாரம் பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய ஒரு விவசாயம் பார்க்குறவராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் முடிஞ்ச அளவு விவசாயம் பார்க்குறவராக தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.